ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கரோகவி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ சாம்பார் இல்லை வாழைப்பூ கூட்டுன்னு கூட சொல்லலாம், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. இப்போ நான் சொல்லித்தரேன். வாழைப்பூக்கு மேலே இருக்க இந்த பெரிய இலையை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கும். இதில் வந்து தனியாக ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பிரித்ததெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த குட்டி குட்டி பூ மாதிரி இருக்கிறதுல உள்ளே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நீளமான ஒரு காம்பு மாதிரி இருக்கும். மேலே குட்டியாக ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கும். அதையும் ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிடணும். பாருங்கள், இன்னொரு முறை காட்டுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நீளமாக ஒரு ஸ்டெம் வந்து அதில் குட்டியாக பபிள் மாதிரி மேலே இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு பவுலில் அரிசி கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ளீன் பண்ண இந்த வாழைப்பூவில் இருக்க எல்லா ஸ்டெம்ஸையும் நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தி. இப்போ எல்லாத்தையும் வெட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் அந்த அரிசி கழுவின தண்ணியிலே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் சேர்க்கும் போது கருத்து போகாது. ஸோ ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பிரிச்சுக்கோங்க. பிரிக்க முடியாததை நான் என்ன பண்ணுவேன்னு இப்போ காட்டுறேன். பிரிக்க முடியாதது இருக்கிறதுல இந்த மாதிரி கொஞ்சமாக குட்டியாக மேலே இருக்கிறத வெட்டிட்டு இப்போ இதை வந்து ஸ்கின்னோடவே சேர்த்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம், பொடியாக வெட்டிக்கலாம். வெட்டிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் தண்ணியில். நிறைய பேர் யோசிப்பீங்க, இது தோலோடு போட்டால் ஒன்றும் ஆகாதான்ட்டு. மேலே இருக்கிறது வந்து ஒன்றும் ஆகாது. நீங்கள் அப்படியே குட்டி குட்டியாக வெட்டிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக அதை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 15லேருந்து 16 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வெட்டி சேர்த்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி பழத்தை வந்துட்டு நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, அப்புறம் புளிப்பு தன்மை கொடுக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி வெட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் தான் காரம், ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போல் கூட்டவோ கரைக்கோ செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது. இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். நிறைய குழந்தைங்க வாழைப்பூனா சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சொல்லாமல் சாம்பார் சொல்லி கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. இல்லை பருப்பு சாதம் சொல்லுங்கள். கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி வச்சிட்டிங்கன்னா மேலே பொங்கி வந்துடும். லிமிட்டாக தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். கூட்டு மாதிரியோ இல்லை சாம்பார் மாதிரி திக்காக கிடைக்கும். இதெல்லாத்தையும் மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராக வாழைப்பூவும் பாசிப்பருப்பும் வெந்துருச்சு. அவ்வளோ கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு குட்டி பேனில் எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸாவோ இல்லை லஞ்ச் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய். பொரியலாக செஞ்சு கொடுக்கும்போது அதில் துவர்ப்பு தன்மை நிறைய தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். லைட்டாக தெரியும், ரொம்ப தெரியாது. ஆனால் குழந்தைங்க வந்து சாம்பார் பருப்பு சாதம் நினச்சி சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் நெய் போட்டு கொடுக்கும்போது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுறேன். எனக்கு கருவேப்பிலை ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்காது, அதனால் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பரான வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபி வேணாலும் கீழே கேளுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லாட்ஸ் ஆஃப் லவ்.